ஹாய் ஸ்பாட்டன்ஸ், இந்த வாரம் வந்த பூரா மீம்ஸையும் உங்களுக்காகவே பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். அமர உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மொரட்டு மீம்ஸ் தட்டுப்படுச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல நமக்கு தட்டி விட்டுருங்க. என்னப்பா போலாமா? உனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். மெதுவா வெளியே வா. குழந்தைய பாருங்க தோழர்களே, பெண் குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல. நீட்டிக்கிட்டு இருக்க இதை போய் பொண்ணுங்கிறான். இப்ப போடுது. Captain America, can I see your shield for a second? Sure, here you go. He's just a guy. Thanks, man. So, Carnage Symbiote, Vibranium, Blue Beetle Nanites, Kryptonite. All of them are infusing the Omnitrix. Stop it. How are you going to get past me? I mean... By exploiting your other weakness? Kryptonite party! அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன சார் நீயுமாடா? ஏண்டா ஏண்டா தினேஷ், கண்ணே நினைச்சேனடா. ஏண்டா Teammate, don't go up there. Don't. I've been roaming around, always looking down at all I see. சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அதான் பிரச்சனை. முதல்ல அவளுக்கு ஒன்ன பிடிக்கணும்னா நீ அவ சைஸுக்கு உடம்ப குறைக்கணும். அது எப்படி முடியும்? லைட்டா பட்டி பார்த்து டிங்கிரிங் எவ்வளவு பண்ண வேண்டியதான். பட்டி டிங்கிரிங் என்னடா ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் கார சொல்ற மாதிரி சொல்ற? என்ன பாஸ் பேசுறீங்க? நான் 2 வயசுல இருந்தே பேசுவேன். காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? We got you a present. Wanted for rocking D&D armor and a green cape in the 21st century? You know him. You loathe him. The loony from Latveria? Ta-da! He is so loving us right now. What? What? Time to open the window. Oh no! Why? Why is this happening? Surprise! My eyes are on fire! Ah! 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 என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு? ரைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். ரைட்ல இருந்தா? You might want a guide. Do you have a bit of experience in that arena? If you consider failure experience. I consider experience. பிளான் என்ன? இதுதான் நம்ம பிளான். மெஷின் அல்ட்ரானோட கைக்கு போச்சுன்னா ஆட்டம் முடிஞ்சது. ஒன்னால முடிஞ்சது இவ்வளவுதானா? மூடிட்டு இருக்க மாட்டேடா. அவரா பயங்கரமான வராச்சே. ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப ஃபயரா எதிர்பார்த்த ஒரு சீன் என்னன்னா, நான் தாண்டா இனிமே அடுத்த ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சிம்பு சொல்லுவார்ல.
இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். அந்த டயலாக பேசிட்டு மொத்த டெல்லியும் கண்ட்ரோல் எடுக்க போறாரா அப்படின்னு நினைச்சா திரிஷாவை கண்ட்ரோல் எடுப்பாரு. என்னடா இது? என்ன வேணும் உனக்கு? நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். நல்ல ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு லாரி டிரைவர். ஆக்சுவலி சுத்தி வருவாங்க, பிரேக்கே அடிக்க மாட்டாங்க, காலை ஊண்டிக்கிறாங்க. பெண்கள் வந்து ஆண்கள் எப்படியாவது வளர்ச்சி நினைச்சு போயிடுறாங்க. பெண்கள்னால எனக்கு பெரிய இம்சையா இருக்கு. इसको मैं प्यार कर रही हूँ, अभी मैं इसको छोड़ती हूँ, आप देखिए क्या करेगा. Ladies and gentlemen, you gotta be kidding me. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழைய பாபு இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க. நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுக்கடா. அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? அட பாவிகளா, இழுத்து போட்டு கொன்றாதீங்கடா. இழுக்கிற இளவிலையே பாடி பாதி கீழே தொக்குதே. ஐயா காப்பாத்துங்க. ஐயா உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அவர் ஃபேமிலி பிளானிங்ல வர குடும்பம் பெருத்து போச்சு, ஒரு காரை வாங்கினா தான் 65 வருட இஎம்ஐ, 150% வட்டி, 25,000 ரூபாய் சர்வீஸுக்கு, கடவுளே 1,500 ரூபாய் பெட்ரோல், ஆனந்தம் இல்ல அந்த கரடிக்கு. மாசமானா டான்னு கட்டணும். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? வண்டியா காணா? இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? என் சிங்க போல நடந்து வர அஞ்சல்ல பேராண்டி அவனை சீண்டி. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஒட்டி பொண்ணம்மா, ஒட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? முடிஞ்சிருச்சுல்ல? இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். வாராயா என்ன ஒண்ணு செஞ்சிடாத. ஐயோ அம்மா, ஐயா காப்பாத்துங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையா? மாப்பிள தேனில இருந்து இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நீங்க எவ்வளவு பலசாலிங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் உங்க பலத்துக்கே மரியாதை. உங்க தகுதிக்குரிய இடத்துல நீங்க இல்லைன்னா இந்த மாதிரி காட்சி பொருளாக்கி உங்களோட போட்டோ எடுத்துதான் செய்வாங்க. இந்த மாதிரி காட்சி பொருளாக்கி உங்களோட போட்டோ எடுத்துதான் செய்வாங்க. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. கூடயே என்ன இருக்கும்? உங்க கூடவே எங்க கூடவே என்ன இருக்கும் எப்பவுமே? கண்ணாடி. அந்த கண்ணாடியா நான் இருந்தலான்னு பாக்குறேன். நான் 6 மாசத்துல வேற கண்ணாடி மாத்திடுவேன். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும்.
உயிர் பிச்சை கேட்க விட்டான் பரமா. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. இந்த கனவாக்கியம்ல எப்படியாவது ஜெயிச்சுட்டேன். என்னோட 24 குட்டிகளை எப்படியாவது கரை சேர்த்திடுவேன். முன்னேறலன்னு பார்த்தா பாதை இல்ல. குடும்பத்தை விட என் உயிர் ஒன்னும் பெருசு இல்ல. இந்த பாதை கரெக்டா இருக்கும். வெற்றி கோட்டை நெருங்கிட்டு போட்டியை நடத்துற நிர்வாகத்துக்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். என்னோட பாடி பார்ட்ஸ் அறிவியலுக்கு டொனேட் பண்ணிருங்க. நடுவரல மட்டும் கட் பண்ணி இதை நடத்துறத நாய்க்கு கொடுத்துருங்க. Player 69 eliminated. ரொம்ப நன்றி தம்பி. உனக்கு நான் நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு நல்லா கணக்கு. Avengers! Assemble. என்ன மனுஷன்? செத்து போயிட்டான்டா. இண்டிபெண்டன்ட் ஈக்குவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் எனக்கு இதை சமைக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏங்க பொண்ணுங்க மட்டும் தான் சமைக்கணுமா? காலங்காலமா பொண்ணுங்களை அடுப்படியில் தானே வச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு சமைச்சு கொட்டவா நாங்க கல்யாணம் பண்றோம். எனக்கு வேலைக்கு போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆஃப்டர் மேரேஜும் போறதா ஐடியா இல்ல. நீங்க வேலைக்கு போலனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்ணுவா? நீங்க போங்க. நானா? வீட்டை நான் பாத்துக்கிறேன். எனக்கு சமைக்க கூட தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஆம்பளை வேலைக்கு போல. அட என்னங்க நீங்க இன்னும் ஓல்டு மைண்ட் செட்லயே இருக்கீங்க. ஆம்பளைங்கன்னா வேலைக்கு போய் தான் ஆகணுமா என்ன? இது மட்டும் இல்லாம நாங்க என்ன உங்களுக்கு சம்பாரிச்சு கொட்டுவா கல்யாணம் பண்றோம்? ஆகா வச்சாடா ஆப்பு. இதான் டிரைவிங் டெஸ்டோட லாஸ்ட் பார்ட். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஹைவேல அதிக வேகத்துல போயிட்டு இருக்கீங்க. இப்போ நடுவுல ஒரு சின்ன பையன் வயசானவர் வராரு. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? நான் அந்த வயசானவரை தான் ஃபர்ஸ்ட் அடிச்சு தூக்குவேன். ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. அவன் நிறைய வாழ வேண்டியது இருக்கு. இவர் எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பாரு. பேரம்பேத்தில எடுத்துட்டு இருப்பார்ல. அதான் எம்மா பிரேக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை அழுத்தணும். ஃபிளிங்னு ஒன்று இருக்கு சார். ஜஸ்ட் நம்ம வந்து மீட் பண்றோம், பேசுறோம், சும்மா வெளில போய் டேட்டிங் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு மேல சீரியஸ்னஸ் கிடையாது. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்றது என்னன்னா, ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருப்பாங்க, பட் தே டோன்ட் மேரி. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார். லவர்ஸ் மாதிரி பேசுவாங்க டெய்லி. ஹாய்மா, சாப்பிட்டியா, செல்லம், புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து லவ் கிடையாது. அவங்க வந்து இதுவும் பண்ண மாட்டாங்க. பெஞ்சிங்னு ஒன்று இருக்கு சார். முக்கியமா அவங்க வந்து கமிட்மெண்ட்ல இறங்கிட மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பெஞ்ச்ல உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுப்பாங்க. இவங்க இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி வந்து வச்சுப்பாங்க. ஃபிளர்டேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார். போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்றது, அழகா இருக்க, கியூட்டி, செக்ஸி, அது இதுன்னு ஹாட் அப்படின்னு போட்டு பேசிப்பாங்க. பட் அவங்க வந்து லவ் உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க, மேரேஜும் பண்ண மாட்டாங்க. முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசிட்டு இருந்தியா? You came to the right house, dear. Yeah, she totally did. கேக்குதா? இந்த கிரானைட் அங்க ஏறி எங்களுக்கு பேக்கப் வேணும். எங்களை சவுண்ட் பண்ணிட்டாங்க. கேக்குதா மோகன்? தம்பி, நீ இன்னும் 30 கொலை பண்ணிருக்காம? அப்படியா? ஆமா சார். ஏன்டா அந்த கொலை? சார் நான் செஞ்ச எந்த கொலையுமே நான் தெரிஞ்சு செய்யல சார். ட்ரக்ல பிரேக் பிடிக்கல, அதனால அது ஒரு விபத்து. அதை எப்படி நீங்க கொலையா கருதுவீங்க? என் முன்னாடி 2 வழி இருந்துச்சு. 2 வழியில ஒரு வழியில 2 பேர் வந்துட்டு இருந்தான். இன்னொரு வழியில் 30 பேர் சாவ தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். நீங்களே சொல்லுங்க, நீங்களா இருந்தா அதுல என்ன பண்ணிருப்பீங்கன்னு? அட கடவுளே, நானா இருந்தா அந்த 30 பேருக்காக 2 பேர் மேலே ஏற்றிருப்போம்பா. அதே தான் சார் நானும் பண்ணேன். ஆனா அந்த 2 பேர்ல ஒரு கம்முனாட்டி 30 பேர் இருக்கிற கும்பல் எகிரி வச்சு ஓட பார்த்தான். விடுவானா? நானு துரத்தினே பின்னாடி ட்ரக் எடுத்துன்னு போனேன்ல.